களம் 8ல டிஎம்கே போட்டு பொளந்துட்டாருந்தாங்க சொல்லணும். என்ன மாதிரி ஸ்பீச் அவரு பாட்டு கம்முன்னு உட்கார்ந்துருந்தாருங்க. உட்கார்ந்திருந்த அவரை தேவையில்லாம உருவ கேலிலாம் செஞ்சு நிறைய விஷயங்கள் எதிர்மறையா செஞ்சு பேசுங்க விஜய் சார் பேசுங்க விஜய்னு போட்டு வாயை திறங்க சிஎம்னு போராட்டம்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு தடையா செவ்வாய்க்கிழமை மதியமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல ஏஞ்சி ஓடிட்டாங்க டிஎம்கே. என்னடான்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி எடுத்து படிச்சுட்டு இருந்தார். அது வரையும் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சவர் தான். அதுக்கப்புறம் ஒன்னா பேச ஆரம்பிச்சவரு ஒன்னு பலமா ஒரே ஒரு வார்த்தை ஒன்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு முதல்வர் பதிலுக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப அவங்க பேசட்டும். அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. மாண்புமிகு ஹலோ பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க உட்காருங்க. அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க. நான் கொடுக்க உட்காருங்க. நான் பாயிண்ட் ஆஃப் வர கொடுங்க. நான் கொடுக்குறேன். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க. என்ன என்று நீங்க சொல்லுங்க. உங்க சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருவேன். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். பார்ட்டி ஃபண்டுக்கு அப்புறம் எல்லாரும் ஏஞ்சி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் நேத்து எல்லாம் நாங்க பேசும்போது அவங்க குறுக்கிட்டு பேசினாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு அது மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணிட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஒத்துக்கவே இல்லை. சரின்னு ஒரு கட்டத்தை எல்லாருமே ஏஞ்சி போயிட்டாங்க. ஏஞ்சி போனதுக்கு அப்புறம் நான் பேசலாமா அப்படின்னு தளபதி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இந்த மாதிரி முறையா டிஜிபியே கிடையாது. 9-10 மாசமா டிஜிபியை நாங்கெல்லாம் கொண்டு வந்தோம். கேலி கிண்டல் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு கதை ஒண்ணு. இது என்ன அப்படின்னா, இந்த வெயில்ல நடமாறுது எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது பார்த்திருப்பீங்க. இது அப்படியே பயங்கரமா ஓட்டி தள்ளியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்களை. எல்லாருக்கும் பச்சையாவே தெரியும். இது இந்த இடத்துல இவர் பேசின அந்த வார்த்தைக்கு செம்ம காண்டு டிஎம்கேல. இவரு வெளில போய் என்ன பண்றாரு அப்படின்னா, மனைவியின் கணவனை தேர்ந்த கதை அப்படின்ட்டு அவரு ஒரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் வெளில போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் பயங்கர சூடு பிடிக்கும். இதுக்கப்புறம் அண்ணாமலை இன்னும் வரல. அவர் வந்துட்டாருன்னா இன்னும் அதோட இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த ஒரு வார்த்தை 2 பேருக்கும் இந்த பயங்கர மோதல் பாத்தீங்களா? இது என்னன்னா, ஆரம்பத்துல ஒரு டக்குன்னு ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படி டிஎம்கே இந்த மாதிரி கேலி பண்றது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இங்க உள்ள தாவேக்காவுல அமைச்சர் பாத்தீங்களா, முக்கியமா இந்த அசம்பிளினாலே இந்த 2 பேரு ஆதவ் அர்ஜுனா, இன்னொன்னு ராஜ்மோகன், இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பயங்கரமா செய்யறாங்க. இந்த பக்கமா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினே பயங்கரமா செய்யறாரு. இந்த மாதிரி 2 விஷயங்கள் கிளாஷ் ஆகும் போது இப்போதைக்கு பயங்கர டார்கெட் பண்றாங்க. இந்த அமைச்சர்கள்லாம் சிஎம் பயங்கரமா டார்கெட் பண்ணி இன்னைக்கு அது பயங்கர மோதல்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. தெரியல 2031 இவங்க 2 பேர் கிளாஷே பயங்கரமா இருக்கு. அண்ணாமலை வேற ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அவரும் வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் கிளாஷ் பயங்கரமா இருக்கும். சோ பயங்கரமா தாங்க இருக்கு. சொல்ல போனா அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல. இந்த மாதிரி சட்டசபையில என்ன நடக்குது, அதை பத்தி லைவா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. உடனுக்குடன் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.